கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 63 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 63:8. இப்ப நாம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுடைய இரட்சகர், எங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு, எங்களுக்கு அவர்தான் இரட்சகர், அவர்தான் எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம அநேக இடங்கள்ல பேசுறத உண்டு. அது மட்டும் இல்லாம நமக்கு போதிக்கிறவர்களும் அப்படியே தான் போதிப்பாங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து உங்களை அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலக காரியங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. உண்மைதான், அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா எதுக்காக மீட்டெடுத்தார் அது வேணும்ல. என்ன நம்பிக்கையில உங்களை என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறாரு? இன்னைக்கு அநேகர் வழி விலகி போறாங்க, கடவுளோட பேரை சொல்லி காசு சம்பாதிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வேதாகமம் ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமா இதை பயன்படுத்துறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட சூழ்நிலைக்காக இயேசு கிறிஸ்துவ கிட்ட ஏத்துக்கிட்டு தன்னோட காரியம் முடிஞ்ச உடனே அவங்க விலகி போறாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. இன்றைக்கு இந்த காலகட்டத்துல அப்படி அநேகர் இருக்கிறாங்க. ஒரு திருச்சபைக்குள்ள போய் கேட்டீங்கன்னா புலம்புகிறவர்கள் தான் அதிகமா இருப்பார்களே தவிர இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 100% தான் இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து எந்த நம்பிக்கையில நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவர்களுக்கு போதிக்கப்பட்டுச்சோ என்னமோ அதுவும் தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து இருக்கிறார். அப்ப எந்த நம்பிக்கையில, நம்ம மேல என்ன நம்பிக்கை வச்சு அவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சா தானே அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். இப்போ ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அலுவலகங்கள்ல ஒரு வாட்ச்மேனை போடுவோம். இந்த வாட்ச்மேன் மேல நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருப்போம் சொல்லுங்க? இந்த அலுவலகத்தை அல்லது இந்த காம்பவுண்டை அவர் நல்லா பாதுகாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே நாம அவரு முழு நம்பிக்கையை வச்சுதானே அவரை நம்ம என்ன பண்ணுவோம், அங்க நியமிப்போம். இன்னைக்கு எல்லை பாதுகாப்புக்கு படையில மிலிட்டரிக்காரெல்லாம் இருக்கிறாங்கன்னா எதனால அவங்க அங்க இருக்கிறாங்க? அவங்க மேல என்ன நம்பிக்கை நமக்கு சொல்லுங்க? எதிர்நாட்டு தீவிரவாதிகள் நம்மளை தாக்க வந்தா அவங்க கிட்ட இருந்து நம்மளை உயர பணையை வச்சாவது நம்மளை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கா இல்லையா? அதை அவங்க நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா சொல்லுங்க? அதுக்காகத்தானே அவங்க போறாங்க. அந்த நம்பிக்கை வச்சுதானே நாம அவங்கள அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க, நாம அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க, என்ன நம்பி இங்க ஒரு நாடு முழுவதும் இருக்கிறாங்க, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அவங்கள நான் காப்பாற்றணும்னு காப்பாத்துறாங்கல்ல. அந்த மாதிரி ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன பொறுப்பு இருக்கு? என்னத்து மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். இங்க அழகா சொல்றாரு பாருங்க ஏசாயா, அவர்கள் என் ஜனம் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு ரட்சகரான. நம்மள என்ன சொல்லியிருக்காருங்க? நாம அவருடைய ஜனமா இருப்போமா? அவருக்கு நம்ம எந்த சூழ்நிலையிலும் வஞ்சனை செய்யாத இருப்போமா? எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. நம்மளை ரட்சித்ததற்கு காரணம் நாம அவரோட பிள்ளைகள், அவருக்கு எந்த சூழ்நிலையும் நாம வஞ்சனை செய்யாத இருக்கணும். இதை உணர்ந்துட்டோம்னு வைங்களேன், நாம காலம் முழுசு அவரோட பிள்ளைகளாவே இருப்போம். அவர் நமக்கு ரட்சகராகவே இருப்பார். எந்த இடையூறுகளும் எந்த இடைச்செருகளும் வரவே வராது, எந்த விலகலும் வராது. இங்க அற்புதமா இயேசு கிறிஸ்து எதனால நம்ம ரட்சித்தார் தெரியுமா? நாம் நம்மை அவரோட சொந்த பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சும், நாம எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு வஞ்சகம் பண்ண மாட்டோங்கிறத நினைச்சும் அவர் நம்மளை ரட்சித்திருக்கார். நாம் அப்படி இருக்கிறோமா?
நாம இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளா நடந்துக்கிறோமா? இயேசு கிறிஸ்துக்கு நாம வஞ்சனை செய்யாம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருக்கணும். அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம வஞ்சனை செய்யக்கூடாது. உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். அவரை சொந்த தகப்பனா ஏத்துக்கணும். அப்படி வாழ்வதற்காகத்தான் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை ரட்சித்தார். அப்படி இல்லைன்னா அவருடைய ரட்சிப்பு நம்மை விட்டு எடுக்கப்படும். நாம பழையபடி பிசாசின் வாழ்க்கைக்குள்ள போயிடும். அன்பானவர்களே, கவனமாயிருங்க, வஞ்சனை செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா நீங்க நடந்து கொள்ளும். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவும் உமக்கு நாங்கள் எந்த விதத்திலும் வஞ்சனை செய்யாதிருப்போம் என்கிற நம்பிக்கையில நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர். நாங்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. இரக்கத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் நீர் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.